ராஜினாமா செய்கிறேன் என்று சொன்னது காங்கிரசிற்கு கூட பிடிக்கவில்லை. காங்கிரஸ் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். சிலர் உடலுறு வைத்துக் கொள்வதற்காக 500 ரூபாய் 1000 ரூபாய் சேர்த்து அதை மம்தா பானர்ஜி டிஎம்சி கொடுத்தார். தமிழ்நாட்டில் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக இருப்பது ரஜினிகாந்த் கூறியது போன்று துரைமுருகன் தானே. வித்ட்ரா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதை கோல்ட் ஸ்டோரேஜில் போட பார்த்தாங்க. அதையும் சிபிஐயில் அந்த அம்மையார் சொல்லிவிட்டார். அந்த பெண்ணினுடைய ஆக மாட்டார் என்றெல்லாம் சொன்னார். நரேந்திர மோடி பிரதமர் ஆகிவிட்டார். யோகி எங்க இருக்கிறாரோ அங்கேதான் இருக்கார். 4 மாசம் ஆயிடுச்சு எலெக்ஷன் முடிஞ்சு. ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் the top political analyst from India, the one and only Mr. டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம் கணேஷ். நமஸ்காரம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். இந்தியா முழுக்க இப்போ இந்தி கூட்டணி ஆட்டம் காண்கிறது. இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய 2 முதலமைச்சர்கள் ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். மம்தா பானர்ஜி, கேஜ்ரிவால். தாங்கள் அது பற்றி பேசினால் நன்றாக இருக்கும். தாங்கள் கேள்வி கேட்கலாம், நான் பதில் சொல்வேன். நிச்சயமா சார். ஃபர்ஸ்ட் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் சார். ஏன்னா இன்னைக்கு தட் இஸ் ஹாட் நியூஸ் இல்லையா? ஏன்னா எலெக்ஷன் வேற வரப்போகுது. பட் இன்னும் 2 நாள்ல நான் ரிசைன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்ல அவர் வெளியே விட்டது கரெக்டா? வெளியே விட்டுட்டு வெளியே வந்தோடனே இப்போ இப்படி ஒரு அதாலடி பண்றாரு. எலெக்ஷன் கிமிக்ஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அரவிந்த் கெஜ்ரிவால் என்பதை பற்றி டாக்டர் கணேஷனுடைய பேட்டியில் நான் தெளிவாக கூற வேண்டிய கருத்து ஒன்று. அவர் ஒரு டகல்பாட்ச். மேலும் கீழும் போவார், பொய் சொல்லுவார், உண்மைக்கு புறம்பானதை சொல்லுவார். நம்ம சுப்ரீம் கோர்ட் பெயில் கொடுத்தது ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் என்று அமித்ஷா சொன்னார் தேர்தலின் பொழுது. அப்பொழுது சொன்னார் அமித்ஷாவிற்கும் யோகி ஆதித்யநாத்துக்கும் சண்டை. அந்த சண்டையில் மிஸ்டர் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக மாட்டார் என்றெல்லாம் சொன்னார். நரேந்திர மோடி பிரதமராகிவிட்டார். யோகி எங்க இருக்கிறாரோ அங்கேதான் இருக்கார். 4 மாசம் ஆயிடுச்சு எலெக்ஷன் முடிஞ்சு. ஆக மொத்தம் அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா நாடகம் என்பது அவருக்கு வாய்ப்பு போட்டு விட்டார்கள். சுப்ரீம் கோர்ட்டில் பேச முடியாது, எழுத முடியாது, கேட்க முடியாது. பொதுக்கூட்டங்களில் போனீங்கன்னா அந்த லிக்கர் பாலிசி பற்றி பேசக்கூடாது. ஆஃபீஸ் போக முடியாது. ஏங்க ஒரு சீஃப் மினிஸ்டர் எலெக்ட் ஆஃபீஸ் போகாத இருந்தா என்னங்க அது? அது இப்போ கை கட்டிட்டாங்கல்ல அவங்களுக்கு. நல்ல கை கிட்டத்தட்ட அரெஸ்ட் மாதிரி தான். பட் இருந்தாலும் ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஆமா, இப்போ இந்த ஓப்பன் ஜெயில் கான்செப்ட் இருக்குது இப்போ வேர்ல்ட் ஓவர். இப்போ அந்த மாதிரி இப்போ ஓப்பன் ஜெயிலில் இருக்காரு அவரு. ஓகே. ஆனால் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் செய்யக்கூடிய நாடகம் என்ன என்று கேட்டால், ஏன் 48 மணி நேரம் கேட்டார்? ராஜினாமா இப்ப டக்குனு கொடுக்க வேண்டியது தானே. ஆனால் டெல்லிக்கு என்று சிறப்பு அந்தஸ்து இருக்கிறது. இவர் ராஜினாமா செய்தா கூட அது நம்ம சட்டசபையை கலைக்கிறேன் என்று தீர்மானம் கொடுத்தால் அதை கவர்னர் ஏற்றுக்கொள்வாரா மாட்டாரா என்ற ஒரு குழப்பம் ஒன்று. கவர்னர் ஏற்றுக்கொண்டாலும் டெல்லி யூனியன் டெரிட்டரியினுடைய ஸ்பெஷல் லாஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா யூனிக் அது வாஷிங்டன்ல இருக்கிறது. ஏன்னா கேபிட்டல் ஆஃப் நம்ம இந்தியாவுக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் அக்செப்ட் பண்ணிக்கணும் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ரெசிக்னேஷன், நாட் எல்ஜி. ஓ ஓகே, ஐ டிட்ன்ட் நோ தட். ஓகே, சரி. சேஃப்டி சிஸ்டம். சரி, ஓகே. இப்போ 7 பேர் தான் இருக்க முடியும் அமைச்சரவையில். அது யாராவது இன்டெக்ட் பண்றேன்னா எல்ஜியினுடைய பவர் என்னன்னா சும்மா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி. இதை வாங்கி சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட இது வாங்கி திரௌபதி முர்மு கொடுப்பாரு. திரௌபதி முர்மு சரின்னு சொல்லிட்டாங்கன்னா பதவி பிரமாணம் செய்து வைப்பார். ஓகே. மொத்தம் டெல்லியில் சுப்ரீம் கோர்ட் சொல்லிய பிறகு, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அதிகாரத்தை பறித்த பிறகு அந்த சுப்ரீம் கோர்ட் நோட்லையும் சொல்லியிருக்காங்க, நீங்க ஏதாவது ஒரு பாலிசி டிசிஷன் எடுத்தா கவர்னருடைய கன்சென்ட் தேவை என்று. ஆக மொத்தம் முதலமைச்சர் என்பவர் ஆளுநர் தானே முதலமைச்சர் இங்கு. ஆமா சார். ஏன்னா எனி பாலிசி டிசிஷன்ஸ் ஹேவ் டு கோ த்ரூ கவர்னர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன சார் அது 10 லட்சம் ரூபாய் ஜமானத் கட்டிருக்காங்க, ஜாமீன் கட்டிருக்காங்க. 10 லட்சம் ரூபாய் கட்டியிருக்காரு அவர். ஓகே. 10 லட்சம் என்ன கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணிருக்காங்க அப்படியே. ஸோ ஆக மொத்தம் நேற்று இரவு, அதாவது
14ஆம் தேதி சனிக்கிழமை இரவு வெளியே வந்த பிறகு தன்னுடைய குடும்பத்திடம் கட்சியிடம் ஆப்த நண்பர்களிடம் பேசிவிட்டு இன்று நிருபர் கூட்டம் வைக்கிறேன் என்று அந்த நிருபர் கூட்டத்தில் பற்பல கட்சிக்காரர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு உசுப்பிவிடும் அளவிற்கு நான் 48 மணி நேரம் கழித்து ராஜினாமா செய்கிறேன் என்று ஒரு குண்டை தூக்கி போட்டாரு. ஒரு சிம்பத்தி ஃபேக்டர் கிரியேட் பண்ணும், அனுதாபாலை உருவாக்க வேண்டும் என்று. அந்த சிம்பத்தி ஃபேக்டர் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா போன வாட்டி இப்படிதான் லாஸ்ட் மினிட்ல பஜ்ரங் பலி அந்த கான்செப்டை எடுத்துட்டு டப்புன்னு சிஎம் ஆயிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. இந்த வாட்டி இந்த மாதிரி அனுதாபாலைய ட்ரை பண்றாரு. ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா இந்த வாட்டி? கஷ்டம். ஏன்னா ஊழல் பேர் வழி என்பதை முத்திரை குட்டி விட்டார்கள். இது நாம் இருவரும் பேச வேண்டியது ஆம் ஆத்மி கட்சியில் இருக்கக்கூடிய சண்டை, உள்கட்சி சண்டை. எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதுவரைக்கும் 3 முறை முயற்சி செய்தாலும் உதயநிதி ஸ்டாலினை துணை பிரதமர் ஆக்குவதற்கு இருக்கக்கூடிய நிர்பந்தங்கள் எப்படி கட்சியில் இருக்கிறதோ, 4வது முறையாக ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவது போன்று நான் கூடிய சீக்கிரம் மந்திரி சபை விஸ்தரிப்பு இருக்கும் என்று சொன்னால் அதில் ஒரு சப்போஸ் டெப்டி சீஃப் மினிஸ்டர் பண்ணினா கூட அந்த மாதிரியான சூழ்நிலை தான் டெல்லியிலும் இருக்கிறது. ஏன்னா மனைவி சுனிதா கெஜ்ரிவாலை அவர் முதலமைச்சராக்க வேண்டும் என்று இருக்கிறார். சில தர்ம சங்கடங்கள், சட்ட திட்டங்கள் இடம் கொடுக்கவில்லை. காரணம் 6 மாதத்திற்குள் அந்த அம்மையார் எம்எல்ஏவாக வேண்டும். அதை தவிர இப்ப 6 மாதம் இல்லவே இல்லை. இப்ப பிப்ரவரியில் எலெக்ஷன் வந்தாகணும். இன்னும் பாத்தீங்கன்னா 5 மாதம் தான் இருக்குது. எம்எல்ஏ போட்டீங்கன்னா மீதி எம்எல்ஏ பிச்சின்னு போயிடுவாங்க. பஞ்சாப் அரசாங்கம் தடுமாறுகிறது, தடுமாறுகிறது பஞ்சாப் அரசாங்கம். அதை தவிர ஹரியானா எலெக்ஷன், இவர் ஒரு ஹரியானா புத்திரன், ஒரு பனியான். அங்கு குறைந்த பாப்புலேஷன் உள்ள பனியா கம்யூனிட்டி கெஜ்ரிவால். ஆனாலும் அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா செய்கிறேன் என்று சொன்னது காங்கிரஸிற்கு கூட பிடிக்கவில்லை. காங்கிரஸ் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் இது ஒரு டிராமா என்று. இது இவர் ரிலீஸ் பண்ணது 18ஆம் தேதி, இன்னும் 1 வாரம் 3 நாட்களில் நடக்கக்கூடிய ஹரியானா தேர்தல், ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் இது ஒரு பாதிப்பு ஏற்படும் காங்கிரஸிற்கு. ஏனென்றால் பூபேந்தர் சிங் ஹூடா காங்கிரஸ் தலைவர் ஹரியானாவில் மிக மிக சிறப்பாக செய்து வருகிறார். அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் ரிலீஸ் பண்ணப்பட்டு சிம்பத்தி வந்துச்சுன்னா பாதி ஓட்டு அங்க போயிடுமே. காங்கிரஸ் ஓட்டு போனாலும் சரி, பிஜேபி ஓட்டு போனாலும் சரி, காங்கிரஸுடைய முழு எண்ணிக்கை குறையும். அங்கு இண்டிபெண்டன்ட் எம்எல்ஏ ஆம் ஆத்மி கட்சியில் ஜெயித்தால் அவர்கள் உறவு இல்லை அங்கு. ஸோ இந்த ஃபாலோ அவுட்ல நிறைய இருக்குங்க. இதையெல்லாம் யோசித்து பார்த்து ஒருவேளை அரவிந்த் கெஜ்ரிவால் எம்எல்ஏ கூட்டத்தை நாளை கூட்டி தான் ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்லி அவர்கள் ராஜினாமா செய்யக்கூடாது, நீங்கள் தொடரும் என்றெல்லாம் சொல்லி ஒரு கதை பிம்பத்தை வளர்த்தார்களே, ஆனால் இனிமேல் பின்னிச்சு போக முடியாது. அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அவங்க எல்லாம் எம்எல்ஏஸ் சேர்ந்து இல்ல நீங்க தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அதிஸ்ரீ என்ற பெண்மணியை முதலமைச்சர் ஆக்கினால் சௌரவ் பாரத்வாஜ், கோபால் ராய் போன்ற மூத்த அமைச்சர்கள் எல்லாம் பின்னாடி போடுவாங்க. ஆமா, இப்படி துரைமுருகன் மாதிரி ஆரம்பிச்சான். டெல்லியில் 5 துரைமுருகன்கள் இருப்பார்கள். கேட்க மாட்டாங்க இல்லையா? ஏன்னா சீனியர்ஸ் எல்லாம் கேட்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? தமிழ்நாட்டில் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக இருப்பது ரஜினிகாந்த் கூறியது போன்று துரைமுருகன் தானே. அதே மாதிரி இங்கு கோபால் ராய் இருப்பார். ஆக மொத்தம் ஒவ்வொரு கட்சியிலும் துரைமுருகனும் இருக்கிறார்கள், உதயநிதியும் இருக்கிறார்கள். அந்த பிரச்சனை வந்ததுன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் 2025 பிப்ரவரியில் நடக்கக்கூடிய சட்டசபை தேர்தலில் படுதோல்வி அடைவார் என்பதுதான் கருத்து கணிப்பு நடந்து வருகிறது இப்பொழுது. காரணம், அவர் சொன்னது ஒண்ணுமே செய்யல. பொதுமக்கள் இருக்கிறார்கள். பல எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு காங்கிரஸிலோ பாஜகவிலோ சேர தயாராக இருக்கிறார்கள். சார், இந்த டாபிக் மாதிரி மம்தா பானர்ஜியும் நானும் ரிசைன் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் பிரச்சனை முடிகிற பாடு இல்லையே சார். என்ன அங்க என்ன சார் நடந்துட்டு இருக்கு? எப்படி பாக்குறீங்க? மம்தா பானர்ஜி ரிசைன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லாட்டா இதுவும் ஒரு டிராமா தானா? அதுவும் ஒரு டிராமா தான். காரணம், மம்தா பானர்ஜி கையில் அதிகாரம் இருக்கிறது. அங்கு அந்த மேற்கு வங்க அரசியலையும் டெல்லி அரசியலையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. காரணம், இது ஆப்பிள்னா அது ஆரஞ்சு, அது ஆரஞ்சுனா இது ஆப்பிள். ஸோ தேர்ஃபோர் யூ கான்ட் கம்பேர் தட். மம்தா பானர்ஜியுடைய சிக்கல் என்ன என்று கேட்டால், கடந்த 7 வருடங்களாக ஒரே சந்தீப் கோஷ் என்பவர் மெடிக்கல் டீனாக இருப்பவர் ஒரு காலேஜில்
7 வருஷம் இருக்காரு. 3 தடவை அவருக்கு பதவி உயர்வு கிடைத்து கூட அங்கேயே இருக்காரு. அந்த பதவியை உயர்த்தி விட்டார்கள். ஆக மொத்தம் ஊழல் என்பது நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. சிபிஐ என்கொயரியில நிறைய ஃபேக்ட்ஸ் வந்திருக்குது. இன்னைக்கு காலையில கோஷை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 15ஆம் தேதி காலை சண்டே மார்னிங். இதை வைத்து பார்த்தால் மம்தா பானர்ஜிக்கு டாக்டர் மூலமாக வரக்கூடிய எதிர்ப்பு என்பது இருக்கிறதே, அது எந்த அரசியல் இந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டியை வந்து மம்தா பார்த்திருக்கவே மாட்டாங்க அவங்களோட அரசியல் வாழ்க்கையில அப்படின்ற அளவுக்கு பேசப்படுதே சார். அது உண்மைதானா? பேசப்படுது. சந்தேஷ்கரியை விட இது ஒரு படி ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வேற சொல்றாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? கரெக்ட் கரெக்ட். ஒரு படி ஜாஸ்தியா. காரணம் அபிஷேக் பானர்ஜியினுடைய ஒரு எதிர் நீச்சல் செய்கிறார். அது அபிஷேக் பானர்ஜிக்கு பிடிக்கவே இல்லை. இதெல்லாம் அவர் முதலமைச்சர் ஆவதற்கு துடிக்கிறார். துணை முதலமைச்சர் மாதிரி உதயநிதி மாதிரி அங்க ஒரு உதயநிதி மம்தா பானர்ஜிக்கு ஒரு தலைவரை கொடுக்குறாங்க அவரு. அவர் கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மீண்டும் தேர்தல் வந்தால் 2026 தேர்தல் அங்க இருக்கிறது. தேர்தல் அங்க இருக்கிறது. அங்க வந்ததுன்னா they will not win. அங்கேயும் வந்து அப்படிதான் இருக்கு நிலைமை. வந்து ரொம்ப அப்படியே வந்து அன்ஈவனா ஃப்ளூயிடா தான் இருக்கா சார். பிஜேபியினுடைய ஒரு தப்தபாவ் என்று ஹிந்தியில் சொல்வார்கள். அழுத்தம் அதிகமாகிவிட்டது. காரணம் அங்கு ஹிந்து வர்சஸ் முஸ்லீம் என்று ஆக தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவர்களும் மம்தா பானர்ஜிக்கு எதிர்த்து போய்விட்டார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய, ஏன்னா ஆஸ்திரேலியாவில் ஒரு டாக்டர் ஸ்ட்ரைக் நடந்தது, யூஎஸ்ல நடந்தது, டெல்லி லண்டன்ல நடந்தது, யுஏஇ நடந்தது. எல்லா பெங்காலி டாக்டர்ஸ் எங்கெங்க இருக்காங்களோ அங்கெல்லாம் போராட்டம் பண்றாங்க. காரணம் அந்த பெண்மணியை சித்திரவதை செய்து, அதையும் தவிர எந்த டீனை வந்து ஒரு காமத்தின் வெறியில் செய்தாரோ அவர் இறந்த பிணங்களை சிலர் உடலுறு வைத்துக் கொள்வதற்காக 500 ரூபாய் 1000 ரூபாய் சேர்த்து அதை மம்தா பானர்ஜி டிஎம்சி கொடுத்தார் என்று சிபிஐ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரியான ஒரு துரோகம் செய்தது. கள்ளி காலை வெட்டி மூட்டை மூட்டையா கண்டி எடுத்துன்னு போயிடுவாங்க அந்த மோச்சரியிலேருந்து. டெட் பாடி வித்தார் அவரு. இந்த சார்ஜ் டாக்டரிடையே பொங்கி வந்தது. இருந்து சவுண்ட் வெளில வருது. அந்த மாதிரி இந்த டாக்டர் ஸ்ட்ரைக் வந்து இஸ் நாட் ஆர்கனைஸ்ட், இட்ஸ் ஸ்பான்டேனியஸ். ஓகே சார், எனக்கு இங்க ஒரு கொஸ்டின் சார். அதாவது வந்து இங்க இருக்கிறவங்க என்ன, ஏன்னா அந்த அந்த பெண்மணியை வந்து கொலை பண்ணது யாருன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்களா சார்? இன்னும் வந்து சஞ்சய் ராய்னாங்க. ஆனா வந்து இல்ல, how can it be just one person, it is a multitude of person அப்படின்ற மாதிரியும் பேசுறாங்க. இப்ப எங்கதான் சார் அந்த இது எங்க சார் இருக்கு சார்? அது இன்னும் ஒரு 5 பேர் சேர்ந்து கூட்டுறவுடன் செய்த ஒரு கற்பழிப்பு அது. சரி, 5 பேர்ல 3 பேரை பிடிச்சிட்டாங்க, இன்னும் 2 பேரை பிடிக்கணும். ஆனால் கேஸ் எப்படி போகுது பாருங்க. அந்த கொலை செய்யப்பட்ட பெண்ணினுடைய குடும்பத்திற்கு மம்தா பானர்ஜி மூலமாக 50 லட்சம் தருகிறேன், இந்த கேஸை வித்ட்ரா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதை கோல்ட் ஸ்டோரேஜில் போட பார்த்தாங்க. அதையும் சிபிஐயில் அந்த அம்மையா சொல்லிவிட்டார். அந்த பெண்ணினுடைய மரணம் அடைந்த பெண்ணினுடைய தந்தை தாய் 2 பேர் ஸ்டோப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க சிபிஐக்கு. எங்களுக்கு மணி ஆபத்து போலீஸ் மூலமாக என்று. ஆக மொத்தம் இது வீல்ஸ் வித்தின் வீல்ஸ் கணேஷ். இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் கணேஷ். ஓகே, இது வந்து அரசியலா இருந்தா புரிஞ்சுக்கலாம். ஆனா 7 வருஷம் குமரி இருந்த டாக்டர்கள் வெடித்து விட்டது. அதனால்தான் சீஃப் மினிஸ்டர் போய் கூட அந்த டாக்டர்ஸ் agitating doctors say we want recording of our conversation. நீங்கெல்லாம் எங்களை ஏமாத்துவீங்க, சில முக்கியமான கருத்துக்களை எங்கெல்லாம் பழி வாங்குவீர்கள். எங்க 35 நாள் நடக்குதுங்க ஸ்ட்ரைக் கணேஷ். ஆமா சார், 35 days கண்டினியூஸா போய்கிட்டே இருக்கேன் சார், முடிஞ்ச பாடே இல்லையே. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு ஒரே ஒரு கருத்து. நான் பத்திரிகையாளனாக 40 வருடம் டெல்லியில் பணிபுரிந்திருக்கிறேன். இதுவரையில் ஒரு செய்தி தொலைக்காட்சிகளையோ ஊடகங்களையோ பத்திரிகைகளையோ டாப் ஹெட்லைன் வந்தது என்பது கிடையவே கிடையாது. எக்ஸப்ட் திஸ் டாக்டர் ஸ்ட்ரைக். சுப்ரீம் கோர்ட் சுவமோட்டோ கையெழுத்து எடுத்துட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் அப்பீல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 18ஆம் தேதி இந்த கேஸ் வருதுங்க. டே ஆஃப்டர் டுமாரோ சுப்ரீம் கோர்ட்ல வருது. அதுக்கு முன்னாடி அரசு காமிக்கிறாங்க. இதுதான் பின்னணி. ஆக மொத்தம் இதை நீங்கள் அரசியலாக பார்த்தால்
இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய 3-4 முதலமைச்சர்கள் மு.க. ஸ்டாலினை தவிர அனைவரும் ராஜினாமா செய்யக்கூடிய அளவில் இருக்கிறார்கள். மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், ஹேமந்த் சோரன் போன்றவர்கள். தப்பியது மு.க. ஸ்டாலின் ஒருவர் தான். உத்தவ் தாக்கரே கூட ராஜினாமா பண்ணிட்டு வெளில நின்றுட்டு இருக்காரு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஒருவேளை பதவி கிடைக்குமா என்று. ரொம்ப ரொம்ப நன்றி. திருப்பியும் வணக்கம் சார். தேங்க்யூ. ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.